ஹலோ ஆல் வணக்கம். சிஎஸ்கேவோட ரெண்டாவது மேட்ச் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா ஜெயிச்சாங்க ஆர்சிபியை. ஓப்பனிங் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். அடுத்தது வந்து ஜிடி. பீடா, வெல்கம் டு த ஷோ. ஜிடி வர்சஸ் மும்பை சரியான மேட்ச். நம்ம பேச முடியல, நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். செம ஓட்டு ஓட்டிட்டாங்க பாண்டியாவை, ஹர்திக் பாண்டியாவை. எல்லாத்தையும் பார்த்தோம். அதே ஜோர்ல வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நீங்க எல்லாமே எதையுமே பேச மாட்டேன் சார். எதுவுமே பேசல. அடுத்த எபிசோடு இதுதான். நிறைய பேர் வரை கேட்டுட்டு இருக்காங்க அந்த மேட்சை. ஷியர் ஓ அப்படியா? ரெசிலியன் ஓ ஓ வியூவர் சாரி. ஷியர் ரெசிலியன்ஸ்ல ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம், நாட் மெனி டைம்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன அல்கோரிதம் ஃபெயில் ஆகும். 43 runs டு வின், 5 wickets இன் ஹேண்ட், 7 wickets இன் ஹேண்ட், செட் பேட்ஸ்மேன் இன். அதுல எப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்றேன், நீங்க சொல்லுங்க. டிம் டேவிட் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர். ஓகே, அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு க்ளோஸ் டு 11.5 இருக்கும் போது திலக் வர்மா இஸ் ட்ரைங் டு ஷீல்ட் அ பிளேயர் லைக் டிம் டேவிட் அகேன்ஸ்ட் ரஷீத் கான். ஸோ ஒரு டிம் டேவிட் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் அட் நம்பர் 6ல ரஷீத் கானை ஆட முடியாதுன்னு நினைச்சு ஷீல்ட் பண்றாங்கன்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐடியா. இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். ஒரு இட்டு இட்டுச்சானா 6 போகும். அவ்வளோ விக்கெட் வச்சுன்னு நீங்க விக்கெட் விடுறதுக்கு பயந்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ்ல தான் ஆக்சுவலி மேட்ச் போச்சு. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா வந்து கடைசியா உள்ள ஒரு 4 6 அடிச்சோடனே ஸ்டில் ஐ தாட் தே ஹேட் அ சான்ஸ். அது சி ஜிடி டிசர்வ் டு வின், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. மும்பை இஸ் a குவாலிட்டி சைட். தே வில் பவுன்ஸ் பேக். அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 12 வருஷமா தோத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ் நாட் டியூ. தே வில் பவுன்ஸ் பேக். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் ஆன் தட். இப்போ இந்த மேட்சுக்கு போயிடுவோம். நீங்க பியூட்டிஃபுல்லா எபிசோட ஆரம்பிச்சீங்க. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி சிறப்பா ஜெயிச்சாங்க ஆர்சிபின்னு. ஃபேர் எனப் டு சே தட் வாஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் வின். ஈவன் தான் இந்த கடைசி ஓவர்ல கொஞ்சம் ரன் கொடுத்தாங்க விட காம்ப்ரிஹென்சிவ் வின். இப்ப நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் பத்தி சொன்னோம். இப்ப கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹையஸ்ட் ஸ்கோரிங், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்ப லாஸ்ட் டைம் என்ன சொன்னோம், ஐபிஎல்ல 170 for 7 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 156 for 7 பேட்டிங் செகண்ட் அப்படின்னு சொன்னோம். ஹையஸ்ட் சேஸ் இஸ் ஒன்லி 147. இதுல வந்து தியரிங்கிறது எப்படி கொடுத்தோம்னா, பவர் பிளேல அடிக்கணும்னு சொன்னா பவர் பிளேல ஆர்சிபி அடிச்சாங்க. தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். பட் ஃபாஃப் அவுட் ஆன அப்புறம் ஒரு விக்கெட்ஸ் விட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் 7 to 10 கன்சாலிடேட் பண்ணணும். 11 to 15 கேர்ஃபுல்லா ஆடிட்டு டெத் ஓவர்ஸ்ல அடிக்கணும்னு சொன்னோம். ஆர்சிபி வந்து அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா 79 for 5, 12 ஓவர்ல கேம் ஓவர். சிஎஸ்கே 12 ஓவர்ல 109 for 3, 30 ரன் டிஃபரன்ஸ், 2 விக்கெட் கம்மி. என்னோட அல்கோரிதம் படி 44 runs அஹெட் ஆஃப்டர் 12 ஓவர்ஸ் போது அதுக்கப்புறம் கம்பேக்குக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா, 3 ஃபாரினர் வச்சுட்டு ஆடணும் அப்படின்னு சொன்னோம். பட் அவங்க வந்து முஸ்டாபிசுர் ரஹ்மானை இறக்கி விட்டாங்க. இப்ப அவர் எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு. இன்னொரு நியூஸ் சொல்றேன், மத்தீஷா பத்திரானா இஸ் ஃபிட் ஃபார் செலெக்ஷன். அதே ஆமா, மாதிரி முஸ்டாபிசுர் ரஹ்மான் வந்து ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் அவைலபிள். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் இஸ் கோயிங், இஸ் நாட் அவைலபிள். கரெக்ட். இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? ஓகே, மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான் அப்படிங்கும்போது அவரை திருப்பி வச்சுக்க போறாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் வச்சுக்கணும். பிகாஸ் சிம்பிளி நாட் பிகாஸ் த வே இ பிக்ட் அப் விக்கெட்ஸ். ஃபாப் செம்மாட்டி அடிச்சிருந்த போது பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதனால இப்ப இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தா, ருத்துராஜ், ரச்சின் ரவீந்திரா, ராணே, டாரல் மிச்சேல், சிவம் தூபே, ஜடேஜா, தோனி, தேஷ்பாண்டே ஆர் ஷார்துல் தாக்கூர். நான் சொல்றேன் அது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். தீபக் சஹர், தீக்ஷானா ஆர் சாண்ட்னர் அண்ட் முஸ்டாபிசுர் ரஹ்மான். சப் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி சமீர் ரிஸ்வி. நிறைய பேர் எல்லாரும் பார்க்கணுன்றாங்க. அதாவது சிஎஸ்கே எப்படின்னா, நீங்க 7 மேட்ச் தோத்தீங்கன்னா கூட அவங்க பேக் பண்ணுவாங்க. they'll keep the same playing 11. So என்ன கேட்டீங்கன்னா, I will make 2 changes, that is Santner in place of Theekshana and Shardul Thakur in place இந்த of இந்த Deshpande. சாட்னர் தீக்ஷனா பஞ்சாயத்து 3 வருஷமா போயிட்டு இருக்கு போயிட்டாங்க. இல்ல, நிறைய பேரு ட்விட்டர்ல என்ன திட்டுறாங்க, நீ எல்லாம் என்ன அனலிஸ்ட், தீக்ஷானா பேக் பண்றேன்றாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன் அதைத்தான். நீங்க ஒரு பாயிண்டையும் சொன்னீங்க, that தீக்ஷனா is vicketless in 6 of the matches in சென்னை, வேர் இட் சிக்ஸ் இஸ். ஆஃப் லாஸ்ட் 8 மேட்சஸ். ஆமா. சென்னையில நீங்க விக்கெட் எடுக்கல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னரை நீங்க ஆடுறீங்கன்னா விக்கெட் எடுக்கணும். இல்லைன்னா நீங்க ஓவர்சீஸ் ஸ்பின்னரை வேஸ்டே பண்ணக்கூடாது. மொயின் அலி மாதிரி ஒரு பிளேயர் ஆடிடலாமே, பேட்டிங் வேற கிடைக்குமே. ஒரு லெஃப்ட் ஆமா, ஹேண்டர் வேற. இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன் நானு. லோக்கல் ஸ்பின்னர் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்தா அட்லீஸ்ட் லோக்கல் ஸ்பின்னர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பத்திரானா முஸ்தபிசர் 2 பேரே ஆடலாமே. லோக்கல் ஸ்பின்னர் அந்த மாதிரி யாராவது நல்ல லோக்கல் ஸ்பின்னர் இருக்காங்களா? அதையும் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. சி உங்களுக்கு வந்துட்டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா, இந்த பிரசாந்த் சோலங்கி அப்படின்னு ஒருத்தர் ம். இருக்காரு. லெக் அவர் ஸ்பின்னர்.
ரொப்புன்னு திரும்பும். ஆனா வந்துட்டு என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி அவரு அந்த ஆர்சிபி இமான்ஷு சர்மா சொன்ன பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் லேக் பண்ணுவாரு, லென்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாரு. பட் நீங்க தீக்ஷனா 4 ஓவர்ல 36 ரன் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் 4 ஓவர்ல 42 கொடுக்கட்டுமே, எனக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓபன் அப் ஆகுது இல்லையா? தட் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி ஹவ் டு see. எப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு ஜட்ஜ் தீக்ஷனா ஆன் த லாஸ்ட் கேம். யூ ஹேவ் டு ஜட்ஜ் பீப்புள் ஆன் தீக்ஷனா ஆன் வாட் யூ செட். 6 மேட்ச்ல விக்கெட்லெஸ் இன் சென்னை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வாஸ் ஸ்டார்டிங் அவர் போலிங் போட வரும்போது. ஓகே, அவருக்கு ஒன்றும் ப்ரெஷர்லாம் எதுவும் கிடையாது, எல்லா விக்கெட்டும் விழுந்துடுச்சு. கோலி வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சாரு. அந்த சுச்சுவேஷன்ல அவர் வரும்போது உங்களுக்கு சுச்சுவேஷன் வாஸ் டெய்லர் மேட் ஃபார் ஹிம். இஃப் நாட் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் கூட எண்ட் அப் வித் 4 overs 23. அதுவும் பண்ணலையே, 4 ஓவர்ல 36 ரன். உங்களுக்கு விக்கெட் இல்லைங்கும் போது there is no point in wasting a overseas slot. நான் இன்னொன்னு சொல்றேன், சாட்னர் 5 விக்கெட் எடுப்பான்னு சொல்ல, ஒன்னு எழுதி கொடுக்க முடியும் என்னால. 4 ஓவர்ல 27 மேல போகவே போகாது, துண்டா போட்டுருவாரு. +5 ஆன் த ஃபீல்டு, புலி ஃபீல்டுல. கடைசியில வந்துட்டு அந்த வேலையில்லா பட்டதாரி இது மாதிரி கண்ணாடி போட்டுட்டே தான் வருவாரு. 2 பால்ல 10 ரன் அடிக்கணும்னா கெட்ட பையன் சார் நானு அப்படின்னு அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிங்கும் போது ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி 2 ஓவர்சீஸ் போலர்ஸ் ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும், முஸ்டாபிசூர் அண்ட் இவரு. இல்ல அப்படி இல்லைன்னா சாண்ட்னர் ஆடணும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், வியூவர்ஸ் பாக்குறாங்க, இட்ஸ் a பர்ஃபெக்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படின்னா இப்ப பர்டிகுலரா ஜெயிச்சிருக்காங்க, கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க போது தே வாண்ட் டு கோ அந்த தியரி ஆஃப் பேக்கிங் அப். அதனால நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிளேயிங் லெவனை பத்தி பேச வேணாம், நம்ம அடுத்த பிளேயிங் லெவனை பத்தி போவோம். இப்ப குஜராத் டைட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. தேர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிரில்லியன்ட் டு பி ஆனஸ்ட். இந்த ஒமர்சாயை பத்தி நம்ம முன்னாடியே சொன்னோம் போன இதுலயே, பெண்டுலம் மாதிரி ஸ்விங் பண்ணுவாருன்னு. அவரு தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த விக்கெட் 2 விக்கெட் எடுத்து மேட்சை டர்ன் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும். when you are defending அதுல ஒரே ஒரு பாயிண்ட், நேத்து டியூ வந்தும் அவர் அப்படியே போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. இனிஷியலா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டிருந்தா இன்னும் நல்லா போட்டிருப்பான்றது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்றீங்க சார், கரெக்டா சொல்றீங்க. அவரு கிளாஸ்லயே ஸ்விங் பண்ணுவார். இன்னொன்னு சொல்லுங்க, நீங்க 168 டிஃபெண்ட் பண்றீங்கன்னா ஏர்லி ஸ்ட்ரைக் நீங்க பண்ணலன்னா அந்த மும்பை பேட்டிங் எல்லாம் நீங்க நிறுத்தவே முடியாது. கிஷான்லாம் வந்து 4 ஓவர் ஆடி இருந்தா 40 போயிருக்கும். பெரியப்பா வேற சூப்பர்பா ஆடினாரு, நச்சக்குன்னு வாங்கிட்டு போச்சு இஷாந்த். அதே மாதிரி அந்த இவரும் வந்து நமந்தீர் கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. அந்த மாதிரி அந்த லூஸ் ஷாட்ஸ், பவர்ஃபுல் பாட்டம் ஹேண்ட், அவரை பாக்குறப்ப இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷாட்ஸ் ஆனாரு, பியூட்டிஃபுல்லா அவரே எடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்க நம்பர் 3 வந்து ஒரு 30 பால் ஆன கேம் ஓவரும் போது அந்த மேட்சை செட் பண்ணி கொடுத்தது அவரு தான் என்ன பொறுத்த வரைக்கும். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் இட். ஸோ அவங்க எப்படி போவாங்கன்னா கில், சாஹா, சாய் சுதர்ஷன், ஒமர் சாய், மில்லர், விஜய் சங்கர், டெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், நூர் அகமத் அண்ட் உமேஷ் யாதவ். அந்த இம்பாக்ட் சப் வில் பி மோஹித் சர்மா. அதாவது இன்னொன்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு அந்த கடைசி ஓவர்ல அப்படியே விக்கெட் எடுத்துட்டாரு ஒழிய எனக்கு ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் தெரியல. he seems to be a good bowler. there is no denying the fact. போன எபிசோட்லயே நான் சொன்ன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதர் குளோபல் லீக்ஸ்லாம் பெருசா ஆடினது கிடையாது, இப்பதான் வராரு அப்படிங்கும்போது he has got talent. நான் அந்த மாதிரி ஒரு ரேட் டேலண்ட்டை வச்சுப்பேன். எனக்கு ஃபியூச்சர்ல வந்து he might grow into a very good bowler. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சென்னை பிச்சில் பர்டிகுலரா உங்களுக்கு சாய் கிஷோர் ட்ரெமண்டஸா போட்டாரு. போன வருஷத்துல தலையா அடிச்சுட்டு இருக்கான், ஆடிங்கயான்னு. அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா going to show who is with the bat also. 4 ஓவர்ல 24 ரன், ஒரு விக்கெட். ரஷீத் கான் விக்கெட் எடுக்காம நீங்க 168 ரன் நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னா அதாவது பெரியப்பா வாஸ் லுக்கிங் இன் ஆம்னியஸ் ஃபார்ம். அந்த விக்கெட் அவர் எடுத்தாரு, அப்பதான் உங்களுக்கு மேட்ச் அப்படியே கொஞ்சம் வர்ற மாதிரி. மும்பை வாஸ் அஹெட் இன் ஆல் மை ஃபேசஸ் ஆஃப் அல்கோரிதம், கம்ஃபர்டபிளி அஹெட். அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து நிறைய மேல போகாம இருந்ததுக்கு காரணம் சாய் கிஷோரோட டைட் 4 ஓவர்ஸ் தான். அதனால இங்க அவங்க எப்படி போகணும்னா சாய் கிஷோர், நூர் அகமது, அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷீத் கான். இன்னொன்னு சொல்றேன், ரஷீத் கான் பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீட் வந்து இட் வாஸ் ஒன்லி 86 கிலோமீட்டர்ஸ். நார்மலா ரஷீத் கானோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு தான் 95 96. இன்ஜுரியில இருந்து வந்திருக்காங்க, பேக் டிரைவே இல்ல, அதனால இங்கே ரிலீஸ் பண்றாரு. நார்மலி யூஸ் டு ரிலீஸ் இந்த பேக், அவ்வளவு டிரைவ் இல்லைன்றதுனால ஏர்லி ரிலீஸ் பண்றதுனால அதனால தூக்கி டமால்னு ஒரு 6 அடிச்சாங்க லாங். அப்படி நேரெல்லாம் அடிக்கவே முடியாது ரஷீத் கானை. அது ஏன் ரீசன் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, பட் வில் கெட் பெட்டர். அப்படிங்கும் போது நூர் அகமது ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். நீங்க எந்த லீக்ல வேணா எடுத்து பாருங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எடுத்து பாருங்க,
அதே மாதிரி பர்டிகுலர் ஆப்கானிஸ்தான் brought him பேக் இந்த பிளேயிங் 11 நம்ம வேர்ல்ட் கப் ரிவ்யூ பண்ணும்போது இன் திஸ் சென்னை வென்யூ அண்ட் இட் டிட் வெல் அப்படிங்கும் போது இவங்க இந்த காம்பினேஷன் எடுத்தாங்கன்னா நூர் அகமது ஒரு பேங்க், ரஷீத் கான் ஒரு பேங்க், சாய் கிஷோர் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னை பிச்சு பிறந்து வளர்ந்து எல்லா கிராக்குமே அவருக்கு தெரியும், அது ஒரு பேங்க். மோஹித் சர்மா ஏமாத்தி போட்டுருவார் இந்த ஸ்லோயர் டெலிவரிஸ், இங்க நல்லா செட் ஆகும். ஒமர் ஜாய் நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. உமேஷ் யாதவ் இஸ் ஆல்சோ குவிக் போலர், யூ கேன் ஆல்சோ ஸ்ட்ரைக். அதை தவிர உங்களுக்கு டெவாட்டியாவும் கொஞ்சம் ஏமாத்தி லெக் ஸ்பின் போடுவாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு கில்லு, சாஹா, சாய் சுதர்ஷன், ஒமர் சாய், மில்லர், விஜய் சங்கர், டெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர் கேன் ஆல்சோ பேட். அப்படிங்கும் போது தே ஷுட் ஒன்லி கோ வித் திஸ் பர்டிகுலர் காம்பினேஷன். ஸோ அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா நாங்க போன தடவை சொன்னோம், இந்த 6 ஓவர்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த 10 ஓவர்ல வந்துட்டு விக்கெட் கொடுக்காம ஆடி இந்த 10 ஓவர்ஸ் 80 கொண்டு போற அந்த டாப் 4 யாரு? கில்லு டெஃபினெட்லி சம்மன் ஹூஸ் காட் டபுள் கியர்ஸ். சாஹா பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும், 15 பால்ல 16 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. சாய் சுதர்ஷன் ஆல்சோ டேக்ஸ் டைம் பட் ஹி நோஸ் அவுட் டு ஸ்கோர் ரன்ஸ். உமர் ஜாய்க்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரே ரோல் தான் கொடுத்துருக்காங்க, போய் வெட்டு அப்படின்னு. ஏன்னா போன மேட்ச் அப்படிதான் அவர் ஆடினாரு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ருத்ராஜ் இஸ் டியூ. போன மேட்ச் அப்படியே இந்த கிளாஸ் தெரிஞ்சது, அடிக்கல. சச்சின் ரவீந்திரா இந்த ஐபிஎல் அதெல்லாம் கணக்கே கிடையாது, வேற மாதிரி ஆடினாரு. ராணே நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, இந்த சிஎஸ்கே அந்த சக்கரை தலையில சுத்துற ஒரு ஆளை பார்த்துட்டா அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டேரில் மிச்சேல் ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆகும் போது இந்த டாப் 4 கொஞ்சம் ஈவன் தோ ஜிடிஸ் டாப் 4 இஸ் ஆல்சோ குட், சிஎஸ்கே டாப் 4 லுக்ஸ் a little bit பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு போறது இந்த டெத் ஓவர்ஸ், லோயர் எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா சிவம் தூபேஸ் பவர் ஹிட்டிங்க. சிவம் தூபே நீங்க பயமுடுத்தணும்னா ஒன்னு ஷார்ட் பால்ஸ் போடணும். இங்க பஸ்மத்துல்லா ஒமர் சாய் அவ்வளவு பெருசா ஷார்ட் பால்ஸ் போட மாட்டாரு. மோஹித் சர்மா ரிலைஸ் ஆன் ஸ்லோவர் டெலிவரிஸ். உமேஷ் யாதவ் ஒருத்தர் தான் குத்துவாரு, ஒரே ஒரு போலர் தான் வச்சிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஜடேஜாவும் உங்களுக்கு தெரியும் என்னன்னு, தோனி எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து நான் யாருன்னு அவரால் காட்ட முடியும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் இந்த ஸ்லோ பிச்சஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படலாம். விஜய் சங்கர் இஸ் a குட் பிளேயர், நாட் a ரியல் பவர் ஹிட்டர். டெவாட்டியா கிளாஸ், ரஷீத் கான் கேன் ஹர்ட் யூ. இந்த இதுல பெருசா ரெண்டு டீமுக்கும் எட்ஜ் இல்ல, போத் ஆர் அந்த சேம் பேஜ். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், அந்த ஸ்பின் எட்ஜ் அப்படிங்கும் போது இங்க வந்து ஐம் எக்ஸ்பெக்டிங் நூர் அகமத் டு பிளே. நூர் அகமத் இல்லைன்னா இவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால they might even try and get ஜெயந்த் யாதவ் in, you never know, but I don't see them going further. They would rather conventionally அவங்க எப்படி போவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜெயந்த் யாதவ் நீங்க எடுத்துட்டு வரணும்னா வந்துட்டு என்ன பண்றது, நீங்க யூ ஹேவ் டு பெஞ்ச் நூர் அகமது, 3 ஃபாரினரை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்பென்சர் ஜான்சனே யாராவது ஒருத்தர் வந்துட்டு விஜய் சங்கர் மாதிரி யாராவது ஒருத்தரோட மாத்தணும், அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஜெயிச்சாங்க, சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க, மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்துட்டு உங்களுக்கு நூர் அகமது இஸ் சீசன்ட் போலர் அப்படிங்கும் போது ஐ ஃபீல் தே ஆர் கோயிங் டு கோ வித். சோ இங்க நூர் அகமது இஸ் a பேங்க், ரஷீத் கான் இஸ் a பேங்க், சாய் கிஷோர் இஸ் a பேங்க். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்துட்டு ஜடேஜா இஸ் கோயிங் டு பி த பேங்க். தீக்ஷனா அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் பீன் டெலிவரிங். நோ வி கான்ட் கம்பேர் him with what நூர் அகமது has been doing. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சச்சின் ரவீந்திரா இஸ் a பார்ட் டைம் போலர்ன்றதுனால ஸ்பின் எட்ஜ் டெஃபினட்டா குஜராத்துக்கு இருக்கும். அதனால இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி a closely contested game. லாஸ்ட் டைம் 56-44 எட்ஜ் கொடுத்தேன். இன்னொரு இது என்னன்னா சென்னையில அவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும். அதனால ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 50.1 டுவர்ட்ஸ் சென்னை. 5 லட்சம் 5,50,000. I'm not saying that I'm going to write off Gujarat. 50.1 is the least edge I've ever given when it comes to a team like Chennai. Playing is Chennai because அவங்களோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு, அவங்களும் ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்குன்றதுனால இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் வந்து நான் மும்பைன்னு சொன்னேன், நீங்க ஜிடின்னு சொன்னீங்க, யூ காட் இட் ரைட். இப்ப என் பக்கம் இருக்கீங்களா இல்ல திருப்பியும் ஜிடி தான்றீங்களா? இல்ல இந்த வாட்டி சென்னை தான் ஹோம்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஹோம் கேம்ஸ் ஐ எம் ஷூர் they'll மேக் இட் கவுண்ட். ஜிடி நீங்க சொன்ன எல்லா அனாலிசிஸ் கரெக்ட் தான். பட் அதான் நீங்க ஐ வில் கோ வித் யூ அண்ட் சிஎஸ்கே ஷுட் வின் திஸ் மேட்ச். ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆர்சிபி மேட்சோட. பட் சிஎஸ்கே ஷுட் வின். அப்போ ஆன் தட் நோட் அப்படியே ஃபேண்டசி பார்த்துடலாம் பீடா. ஸோ இங்க ஃபேண்டசி பாத்தீங்கன்னா இவர் வந்து விக்கெட் ரஷீத் கான் எடுக்கல, இங்க எப்படி ஒரு விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அகைன் he comes to bat as well. அந்த ஃபீல்டிங்க ரஷீத் கானை விடாதீங்க.
ரச்சின் ரவீந்திரா விடாதீங்க, பிகாஸ் ஐம் ஷூர்லி எக்ஸ்பெக்டிங் டு போல் அ ஃபியூ ஓவர்ஸ் ஆர் ஸோ. அதுக்கப்புறம் ருத்ராஜ் இஸ் டியூ. அஸ்மத்துல்லா ஒமர்ஸா இஸ் அன் ஆல்ரவுண்டர் ஹூ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் எ டென்ட் இன் தி பவர் பிளே. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் எப்படின்னா ஒன்னே ஒன்று, அந்த மெச்சூரிட்டி லெவல்ஸ் ஆஃப் ஹிம், எப்படி ரன் அடிக்கிறதுன்னு தெரிஞ்சு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாம ஆடுற ஒருத்தர் ஒரு 40 ரன் ஷூரா அடிச்சிருவாரு. ஸோ என்னோட 5 பிக்ஸ் ரஷீத் கான், ரச்சின் ரவீந்திரா, சாய் சுதர்ஷன், அஸ்மத்துல்லா ஒமர் சாய் அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா 2 டாப் பிளேயர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போற அந்த பிளேயர் யாரு? இல்ல நீங்க சொன்னது எல்லாமே பேங்க், கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ருத்துராஜ், ரஷீத் கான், ஒமர் சாய்லாம் கனெக்ட் பண்ணா 2 விக்கெட் 17 ரன் வந்துருச்சு பாயிண்ட் ஃபேண்டசியில். அந்த மாதிரி பேங்காக தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரஹானே வந்து ரொம்ப நல்ல டச்சில் இருந்தார் பீடாக். அந்த ஷாட்டே அவர் அவ்வளவு தூரம் போகணும்னு எதிர்பார்க்கல, ஒரு செக் பண்ற மாதிரி அடிச்சார், போன அவுட் ஆனது. ஹி வென்ட் த்ரூ த ஷாட்னா அது 6 ஈஸியா போயிருக்கும் அது. ஸோ ரஹானே நான் சொல்றேன் பீடாக் இந்த சைடு, ஐ மீன் சிஎஸ்கே சைடு. அந்த சைடு நீங்க கில்லு சொல்லல பீடாக். கில்லு எப்படியும் ஒரு 30 ரன்னு குறையாம அடிச்சிருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு ரஹானே, அந்த பக்கம் கில்லு. எக்ஸ்ட்ராவா நம்ம வியூவர்ஸ்க்கு இன்னொரு ரெக்கமெண்டேஷன்னா மோஹித் சர்மா ஓசி கிங் ஸ்லோபாலா போட்டு ஓசி எடுப்பாரு. அதனால அதான் சிஎஸ்கேக்கு எதிராக வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அதனால இதுதான் எங்களோட பிக்ஸ். பீடா உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன இந்த மேட்சுக்கு? இல்ல இந்த லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா பீட் ஆன் த ஃபீல்டு வென் ஆர்சிபி வாஸ் கோயிங் பெசர்ட், இந்த கட்சியில தினேஷ் கார்த்திக்கும் அனுச்சிர பார்த்தோம். The way Ruturaj handled it, the first time captaincy பண்றாரு, still you have got someone like Dhoni to help you out. இருந்தாலும் அந்த அந்த கிரேட்னஸ் தோனி காமிச்சாரு. இதுதான் பெட்டர் வே ஆஃப் வந்து பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளின்னு பாருங்க சிவாஜி சார் அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகும்போது எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணாம துஷார் தேஷ்பாண்டே வைடா போட்டு எதுவுமே சொல்லாம he wants Ruturaj Gaikwad to take charge and wants to learn it the hard way. ஈஸியா அவர் போய் வந்து அவரோட மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ்ல அப்படியே ஓடுவாங்க, கேப்டன் கிட்ட போலர்ட்ட ஓடுவாங்க, ஒண்ணுமே பண்ணல. அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் தோனி. இப்ப if you really want to relinquish your captaincy, you want to give the other person the complete charge on what he has got to do. நீங்க அங்க போயிட்டு ஆங்கில கட் பண்றது, இங்க போய் இதை பண்ணு, இவனை போலர் கொடுனா வேர் இஸ் he going to improve? அதுதான் கிளாஸ் ஆஃப் தோனி. அதான் அவரோட மரியாதை. எத்தனை பேர் உலகத்துல வந்து அவரோட விளையாடினவங்க எல்லாருமே அவரை பத்தி தோனியை இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்கன்னா அது காரணம் இதுதான். அவர் யாரையும் அவர் அழிச்சுதான் சரித்திரமே கிடையாது. ஒன்லி ட்ரை அண்ட் டூ குட் திங்ஸ் ஃபார் பீப்புள். அதனால இட்ஸ் கோயிங் ஆன் த ரைட் வே அரவுண்ட். அதுவும் வந்து பர்டிகுலரா உங்களுக்கு இந்த வருஷம் சிஎஸ்கே நல்லா பண்ணா உங்களுக்கு வந்து தட் இஸ் கோயிங் டு பி த கிரேட் திங் ஃபார் சிஎஸ்கே இன் ஃபியூச்சர் ருத்ராஜ் கேப்டன்சி. ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, நான் ஸ்லைட் எட்ஜ் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்னா சார் இஸ் ஆல்சோ கோயிங் வித் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹி கெட்ஸ் த ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட். அதனால லெட் அஸ் செலிப்ரேட் அனதர் சிஎஸ்கே's win and come back for the review once this game is completed and continue entertaining on the other matches as well until we come back and entertain you for yet another episode in IPL. Thanks a lot and bye bye.